பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இந்த மே மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையில் தேவனுடைய சத்தமாய் நாம் உங்களோடு இணைந்து தேவனை துதிப்பதில் தேவனுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல காலை வேளையில் இந்த மாதத்துக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை ஏசாயா 44ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏசாயா 44:3. இந்த வார்த்தை சொல்லு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதங்களையும் ஊற்றுவேன். அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நாம் இதை பார்க்கும்போது நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை விட நம்முடைய சந்ததியின் மேல் 2 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையான தெய்வ பிள்ளையே, பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், ராப்பகல் உழைக்கிறேன், ஆனாலும் உயர முடியவதில்லை. அன்றன்றுள்ள அப்பம் தந்து என்னை போஷித்து நடத்துகிறார் என்கிற ஒரு நெருக்கடியில் நீ கடந்து போகலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ தேவன் ஒரு வார்த்தை நமக்கு தந்தால் நிச்சயமாய் அது 100க்கு 100 ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உன் சந்ததியின் மேல் தேவ ஆவியானவர் என்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உன் சந்தானம் என்கிற தலைமுறையின் மேல் உலகத்தின் நன்மைகள் என்கிற ஆசீர்வாதத்தையும் தேவன் ஊற்றுவார். இந்த வார்த்தையில் நாம் இதை வாசிக்கும் போது ஆமென், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மேல் நாம் உழைத்து உருவாக்குகிற அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்பதை விட தேவன் சொல்ற என்னுடைய ஆவியை உனக்கு தருவேன். அது நமக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய ஆசீர்வாதம், ஹல்லேலூயா, சந்ததியின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை மிக ஆழமானது, மிக அருமையானது. பலமுறை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவம், உன்னுடைய சந்ததியின் மேல் என் ஆவியை, உன்னுடைய சந்தானம் என்கிற தலைமுறையின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை, என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரும் என்கிற ஆவிக்குரிய நன்மையும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்கிற உலக ஆவிக்குரிய குடும்ப சகலதுமான ஆசீர்வாதமும் நம்முடைய தலைமுறைகள் மேல் வர வேண்டும். ஆனால் இந்த வார்த்தை யார்? அந்த உன்னுடைய என்று சொல்லுகிற அந்த பகுதி யாரை குறிக்கிறது என்றால், அதற்கு முந்தின 2வது வார்த்தையை வாசிக்கிறேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாது. யாக்கோபை குறித்து இந்த இன்ட்ரோடக்ஷனை நீ பார்த்தீங்கன்னா, நான் தெரிந்து கொண்ட யெஷூரன். யெஷூரன் என்பது அப்ரைட், நேர்மையாய், நேர்த்தியாய், அப்ரைட் வாக்கிங் அல்லது அப்ரைட் ஸ்பீக்கிங். அப்ப யாக்கோபை குறித்து சொல்லும்போது இந்த இன்ட்ரோடக்ஷன், நான் தெரிந்து கொண்ட. அப்படியானால் உன்னுடைய என்றால் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு தெய்வ பிள்ளையின் சந்ததியின் மேல் ஆசீர்வாதம். 2 விதமான ஆசீர்வாதம். தேவன் தெரிந்து கொண்ட தெய்வ பிள்ளையே, நீ தனிமையாய் ஒருவேளை குடும்பத்திலிருந்து, ஜனத்திலிருந்து, சூழ்நிலையிலிருந்து தனியாய் தேவனை ஆராதிக்கிறேன் என்று நீ பல நேரம் புலம்பலாம், நினைக்கலாம், வருந்தலாம். ஆனால் தேவனுடைய சப்தம் என்ற இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை. நீ தேவனால் முன்குறித்து
அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையானால் உனக்கு இந்த நாட்களில் தேவைகள் சந்திக்கப்படுகிறதை விட, உனக்கு இந்த நாட்களில் கிடைக்கிற ஆசீர்வாத நன்மைகளை விட, உன் சந்ததியின் மேல், உன் தலைமுறையின் மேல் ஆசீர்வாதங்கள் பெருகுவதை நீ காண முடியும். அது 2 விதமான உலக ஆமேன் கோடீஸ்வர பட்டியல் வரணும் அல்ல நான் சொல்லுகிற அந்த வார்த்தையின் பொருள். ஆவிக்குரிய தேவ ஆவி நம்முடைய தலைமுறைகள் மேல் இறங்கி வரும்போது ஆவியானுடைய ஆசீர்வாதம் எண்ணற்றவை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதே போல உலக நன்மைகளும் தேவ ஆசீர்வாதம். தேவ ஆசீர்வாதம் என்பது தேவனால் நமக்கு கிடைக்கிறது. மனுஷ பலத்தில், மனுஷ யுக்தியில், மனுஷ ஆமேன் தந்திரத்திலேயோ எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ள இயலாத அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்கிற ஒரு வார்த்தையை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆனால் ஆதியாகம புத்தகத்தை நம்ம வாசித்தால் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆபிரகாமை மட்டும்தான் தேவன் தெரிந்தெடுத்தார். நான் முதல்ல சொன்னேன், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுடைய சந்ததியின் மேல் இந்த ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய உலக பிரகாரமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வருகிறது என்று. ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்தார். பூமி முழுவதும் சுற்றி பார்த்து தேவனுக்கு ஆமென் உகந்ததாய், ஏற்றதாய், ஆமென் நல்ல நீதியாய், நேர்மையாய் இருக்கிற ஒரு இருதயம் என்று கண்டு ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமோடு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த 2 ஆசீர்வாதங்கள் அப்படியே ஆமென் இறங்கி வந்து விடுகிறது இல்லை. ஆனால் ஆபிரகாமோடு சொல்லுவது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையானாலும் தெய்வ வார்த்தைகளுக்கு, தேவ ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தெரிந்தெடுத்த பிள்ளைகள் மேல் இந்த 2 ஆசீர்வாதங்களும் என்றாலும், அவன் தெரிந்தெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளை ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தால் அவனுடைய சந்ததியின் மேல் இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களும் வந்து இறங்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இருதயத்தில் பதித்து, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை என்று நீ உன்னை நினைத்துக் கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளலாம், அறிக்கையிடலாம், நல்லது. ஆனால் தெய்வ சத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நீ காணப்பட்டால், உன் பிள்ளைகள் மேல், உன் சந்ததியின் மேல், உன் சந்தானத்தின் மேல், உன் தலைமுறைகள் மேல் இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை இறங்கி வரும். அல்லேலூயா. அதே போன்று உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். நீ தேவனாகிய கர்த்தரின் ஆமென் கட்டளைகளுக்கு, பிரைஸ் காட். வேதம் நம்மோடு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் சில ஆலோசனைகளாக இருக்கலாம், சில வார்த்தைகள் நமக்கு கட்டளைகள், கற்பனைகளாக இருக்கலாம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது, உபாகமம் 28 சொல்லப்பட்ட 14வது வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் எல்லா பகுதிகளிலும், குடும்பத்தில், குடும்ப தலைமுறை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், பிரயாசங்கள், ஆமென், எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் அதில் அடங்கி இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைதான் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை நாம் அறிந்திருக்கணும். அவன் தேவ பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நன்மையை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று யார் யார் குறை கூறி கொண்டு இருக்கிறீர்களோ,
வருந்தி கொண்டிருக்கிறீர்களோ இருதயத்தில் நினைத்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் எந்தெந்த காரியத்தில் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை, எந்தெந்த கட்டளைகளுக்கு நான் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை நம் உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஆமென் செவி கொடுக்கும்போது பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதம் வந்தேறாங்க. என்ன ஆசீர்வாதங்கள் என்று நாம் இன்னும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். சங்கீதம் 37 அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். யார் அந்த 26 அவன் சொல்லும்போது 25 சொல்லுகிறது நீதிமான். நீதிமானாய் இருக்க வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து தெய்வ சொல்லுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதே ஒரு தேவ பிள்ளை நீதிமானாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். நீதியை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய செயல்கள் தேவனோடு உள்ள செயல்கள் மட்டுமல்ல, அவன் ஏழைக்கு இறங்குகிறவனாய். ஹல்லேலூயா. அப்படி நாம் காணப்படும் போது பிரைஸ் காட், ஆமென், அந்த இரக்கம் ஆமென் நம்மை நீதிமானாய் நம்மை மாற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே நீதிமான் தன் பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதை காண முடியும். இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 112வது சங்கீதம் 2வது வார்த்தையில் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களுடைய வம்சம், அவன் சந்ததி என்பது அதன் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமாயிருக்கிறவன். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டால் மட்டுமல்ல, தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, தெய்வ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற, நீதிமானாய் தன்னை வாழ்க்கையை காத்து கொள்ளுகிற, தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், ஆவியினால் நிரப்பப்படும், ஆமை உலக நன்மையினால் நிரப்பப்படும். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3 அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். அல்லேலூயா. முதலாவது நம்ம தொடங்குகிறதே ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆனால் கலாத்தியர் 3:9 இப்படி வாசிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார். அது உன்னையும் என்னையும் குறிக்கிறது. யார் யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை குறிக்கிறது. விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாச மார்க்கத்தில் உள்ள எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும். ஆகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மை. ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டாலும் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படுவோம். தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற, அதன் மேல் பிரியமாயிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்படுவோம், நீதிமான்களாய் காணப்படுவோம். ஆமா, இப்படி வரும்போது விசுவாசிகின்ற வராமல் விசுவாச மார்க்கத்தார், இந்த மார்க்கத்தில் கடந்து போகிறவர்கள், வாழ்கிறவர்கள், மார்க்கத்தார் என்பது அந்த விசுவாசத்தை கடைபிடித்து நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு நாமும் சொந்தக்காரர்களாகிறோம். என்ன விதமான ஆவிக்குரிய உலக பிரகாரமான தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆமீன். கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை இந்த மாதத்தில் தந்திருக்கிறார். நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்ம எடுக்கிற முயற்சிகள் சகலவற்றின் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆமீன் நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வார்த்தைகளுக்கு முன்பாய், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை தானா? நான் தேவன் ஆமே எனக்கு சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறேனா, கீழ்ப்படுகிறேனா? நம்மை உய்த்து ஆராய்ந்து பார்க்கலாம். தேவனுடைய கட்டளைகளை ஆமே கை கொண்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளை தானா? நீதிமானாய் தான் நான் நடந்து கொள்ளுகிறேன்? தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் எனக்குள் காணப்படுகிறதா?
தேவ கட்டளைகளை பிரியமாய் நான் நோக்குகிறேனா? நம்ம வைத்து ஆராய்ந்து பார்க்கலாம். அவர்கள் விசுவாச மார்க்கத்தார். அப்படி விசுவாச மார்க்கத்தார் தான் ஆபிரகாமுடனே அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். நம்ம வைத்து ஆராய்ந்து பார்த்து எந்த இடத்தில் நம்மிடத்தில் குறைவு இருக்கிறத கரெக்ட் பண்ணி கொள்வோம். ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சுதந்தரித்துக் கொள்ளும். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாளின் இந்த மாதத்தின் முதலாம் நாள் உடைய சந்நிதியை நோக்கி பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் எந்தெந்த செவிகளில் இருதயங்களில் கடந்து செல்கிறது எல்லா உள்ளங்கள் மேலும் ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள சந்ததியின் மேல் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம், பிள்ளைகள் இல்லையே என்று கலங்குகிற ஜனத்திற்கு பிள்ளைகளையும் கொடுத்து, ஹல்லேலூயா, மலடு இருப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறேன், பிள்ளைகளை கொடுத்து அந்த பிள்ளைகள் மேல் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க இன்றைக்கு நீர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிற நம்முடைய வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளிலும் கையிட்டு செய்கிற வேலை, தொழில், ஒவ்வொரு விஷயங்கள் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆமென். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற, உமக்கு பிரியமாயிருக்கிற, நம்முடைய கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, நம்முடைய கற்பனையின் மேல் ஆமை பிரியப்படுகிற விசுவாசம் மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே அவரோடு கூட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள நீ பிராமிஸ் பண்ணி இருக்கிற அந்த பிராமிஸை எல்லா தெய்வ பிள்ளைகளும் சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற வேலைகளில், குடும்பத்தில், தலைமுறைகளில், சந்ததிகள் மேல் இந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாகப்பா. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் இதை கேட்கிற எல்லா இருதயங்கள் மேலும் இந்த வார்த்தை ஆழமாய் கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord.